ஹலோ. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னென்ன தெரியுமா? பொதுவாக சொல்லப்போனால் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சிம்பிளாக வீடு கட்டுறதை கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம், பெரிய பெரிய ஹோட்டல் கட்டுறதை கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். இப்போ சிம்பிளாக அதே கான்செப்ட் தான் ஒரு வீடு கட்டுறதை எடுத்துக்குவோம். ஸோ நமக்கு தெரியும் தானே, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க இந்த வீடு கட்டும்போது பேசிக்காக அதுக்குன்னு ஒரு பிளான் ஒன்று வச்சுருப்பா. அதுக்குன்னு ஒரு இடம் ஒன்று வைக்கும், ஒரு ஏரியா ஒன்று வைக்கும். இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பிளானை போட்டு ஒரு டிசைனை போட்டோ இதெல்லாம் செஞ்சு போட்டோ அந்த வீடை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது செங்கல் வாங்குறது, அடுத்தது வந்துட்டு சீமெண்ட் பேக் வாங்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீட்டுக்கு தேவையான வாட்டர் சப்ளை கொடுக்கறதுக்கான பைப்புகள் வாங்குறது, எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுக்கான அந்த சின்ன ஃப்ளக்கு அது வாங்குறது, வேறு வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு சோஃபா செட்டு, ஃபேனு, லைட்டு, இந்த மாதிரிலாம் வாங்குறது. இப்படிலாம் வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக பொருத்தி கொஞ்சம் டைம் எடுத்து எல்லாத்தையும் செஞ்சு ஃபைனலாக நமக்கு ஒரு வீடு கட்டி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எதுக்குடா இதை சொல்கிறா அப்படின்னு கேட்டால், இதே விஷயந்தான் ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரொஜெக்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு தானே இதெல்லாம் வந்துட்டு ஒரு காமனான வேர்ட்ஸ். இந்த ப்ரொஜெக்ட், அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் வந்துட்டு ஒரு பொதுவான ஒரு வார்த்தை, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொஜெக்ட் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் இப்போ நான் வந்துட்டு ஒரு வீடு கட்டுற ப்ரொஜெக்ட் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சில கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, நான் வீடு கட்டுற ப்ரொஜெக்ட் ஒன்று எடுத்திருக்கேன், நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்திருக்கேன், நான் ஒரு டிசைனிங் ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்திருக்கேன். அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு காமனான வார்த்தை. ஓகேவா? ஸோ இந்த ப்ரொஜெக்ட் அப்படிங்கிறதுக்கான அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா எவ்ரிதிங். இது வந்துட்டு ஒரு சிம்பிளாக எல்லாம். ஓகே, இந்த ப்ரொஜெக்ட்டுங்கிற வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் கிளியராக வழங்கணும். இந்த ப்ரொஜெக்ட்டுங்கிற அந்த அர்த்தம் என்னன்னு சொன்னால் எவ்ரிதிங், எல்லாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ப்ரொஜெக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு தனியாக ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணும். உதாரணத்துக்கு கோல், ப்ராப்ளம்ஸ், வந்துட்டு சொல்யூஷன், அதுக்கப்புறம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பிளான் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம் ப்ரொஜெக்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த ப்ரொஜெக்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நல்லா வழங்கணும். இப்போ ஐடி ரெலவெண்ட்டாக நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த டாபிக் வந்துட்டு ஐடி ரெலவெண்ட்டாக தானே இருக்க போகுது. ஸோ ஐடி ரெலவெண்ட்டான இடத்துல ஒரு ப்ரொஜெக்ட் அப்படின்ட்டா அதை நம்ம எதை பற்றி யோசிக்கணும்னு சொன்னால் எல்லாத்த பற்றியும் யோசிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு யூசர் ஒருத்தர் வந்துட்டு நம்மளோட ப்ரொஜெக்டை பார்க்காரு அப்படின்னு சொன்னால் அதை சும்மா நார்மலாக பார்க்க முடியாது தானே, அதனால் அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று செய்யணும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸுக்கு தேவையான கோடு எல்லாத்தையுமே, அதாவது இன்டர்ஃபேஸுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாத்தையுமே பேக்கெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம செய்யணும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த பேக்கெண்ட், ஃப்ரண்ட் எண்ட், இது எல்லாத்தையும் தேவையான டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் ஒன்று தேவைப்படும். இப்படி எல்லா பார்வையிலேருந்தும் எல்லா கோணத்திலேருந்தும் யோசிக்கிறது தான் ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை ஏன் வந்துட்டு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ப்ரொஜெக்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு இல்லாமல். ஸோ அதனால தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலாக போகும். ப்ரொஜெக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? ஸோ ப்ரொஜெக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஒரு ப்ராப்ளம் ஒன்று வச்சுக்கோ. ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் டாஸ்க் மேனேஜ்மெண்ட், இதான் பிரச்சனை. ஓகேவா? நான் வந்துட்டு ஒரு ஒழுங்கான டாஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த லைஃப்பில் நடக்கக்கூடிய அந்த அன்றாட வேலைகளில் நடக்கக்கூடிய ப்ரொஜெக்ட் அந்த வேலைகளை நான் ஒழுங்கான ஒரு இதில் செய்கிறதில்ல. இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் நமக்கு, கரெக்டாக? ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம். இப்போ இதுக்கான ஒரு சொல்யூஷன் ஒன்று தேவை. ஸோ சொல்யூஷனுக்கு நான் என்ன செய்கிறேன், இவரை வந்துட்டு ஒரு கை கடக்கமாக இருந்தால் நல்லா இருக்கும், எனி டைம் அதை எக்ஸஸ் பண்ணக்கூடியது மாதிரி இருந்திருக்கும். ஸோ நான் வந்துட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷனை தர்றேன். ஸோ சரி, சொல்யூஷனை எடுத்துகிட்டு இருந்தானே, இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். சரியா? இப்போ இந்த பண்ணுற எக்ஸிக்யூட்டை நான் எதை வச்சு எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்? இப்போ நான் செய்ய போகிறேன்னு முடிவெடுத்தாச்சு, எதை வச்சு செய்ய போகிறேன்? ஸோ அதை பிளான் பண்ணணும். எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறேன்? இன்றைக்கி ஒரு சாஃப்ட்வேராக வேணுமா, இல்லை எப்படி எனக்கு வேணும்? ஸோ நம்ம இப்போ ஐடியை பற்றி பேசுகிறதால சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ சாஃப்ட்வேர்னால் எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் செய்ய போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓவராலான கண்டென்ட்டை பற்றி பேசுகிறது தான் ப்ரொஜெக்ட் அப்படிம்பாங்க.
ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எதை பேஸ் பண்ணிருந்துச்சுன்னா த ஐடியா ஆஃப் ப்ராஜெக்ட். ஓகேவா? இதை வந்துட்டு ஒரு சின்ன சீரீஸ் மாதிரி டெவலப் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வீடியோஸ் மட்டும் வரும். இந்த 8 வீடியோஸுமே எதை பேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கான்செப்ட் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்குவோமே, வெப்சைட் ஒன்று எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டுக்கு மொத்தமாக வந்து 3 வகையான பார்ட் வந்துட்டு தேவைப்படும். ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் பார்ட், இன்னொன்று வந்துட்டு பேக் அண்ட் பார்ட், இன்னொன்று ஸ்டோரேஜ் பார்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த பேக் அண்ட் பார்ட்டையும் ஸ்டோரேஜ் பார்ட்டையும் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ நம்ம பிரித்து பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஸ்டோரேஜ், இது 3 விஷயத்தையும் சேர்த்து எல்லாத்தையுமே பண்ணுறது தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இதே கான்செப்ட் தான் இருக்க போதும். அங்கேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட், அங்கேயும் டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ், அதில் தான் இருக்க போதும். ஸோ அதுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்று தான், பேர் மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகி. ஸோ இந்த ஷார்ட் சீரிஸ் உண்டு, இது ஷார்ட் கோர்ஸ். இந்த கோர்ஸில் வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை ஃபுல் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஆனால் இதில் விஷயம் என்னென்னு சொன்னால் பேசிக்ஸ்லேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸாக தான் இருக்கும்.